நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹானர் பேண்ட் 4. ஸோ இதோட அன்பாக்சிங், இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, ஹானர் பேண்ட் 4 இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சைனீஸில் தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இவங்க இன்னும் அஃபிஷியலாக இதை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. நம்ம சைனாலேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சைனீஸில் இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் ஒன்றுமே புரியல, ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே சைனீஸில் தான் இருக்குது. இது இல்லாமல் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹானர் பேண்ட் 4 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் யூஎஸ்பி கேபிள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது இல்லாமல் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சார்ஜிங் டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு மட்டும்தான் இந்த பேண்டை நம்மளால் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்சிங்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த ஹானர் பேண்ட் 4. ஸோ இந்த ஹானர் பேண்ட் 4ல் நான் யூனிக்காக வந்து எடுத்தவொடனே பார்த்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்குங்க டிஸ்பிளே. இப்போ நீங்கள் நார்மலாக பட்ஜெட் ஃபிட்னஸ் ட்ராக்கரோட பார்க்குறதோட இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.95 இன்ச் AMOLED ஃபுல் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் கலர் டிஸ்பிளே தான். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்ஸில் இருக்க ட்ராக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா Mi Band 2 இருக்கட்டும், Mi Band 3 இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபுல் கலராக கொடுத்துருக்கனால AMOLEDல ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் Mi Band 3 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து இதை பார்க்கக்குள்ள எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த டிஸ்பிளே அந்த அளவுக்கு நல்லா இருக்குது கலராக கொடுத்துருக்கனால. இது தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5D கிளாஸ் தான், ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன அந்த செராய்ப்பு இதெல்லாமே வந்து விழுகாது. ஸோ இந்த ஹானர் பேண்ட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹார்ட் ரேட் மானிட்டரிங் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, எல்லா ஃபிட்னஸ் ட்ராக்கர்லையும் நம்ம பார்க்குறோம். பட் Huawei என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் 3.0 அப்படிங்கிற அவங்களோட ஓன் டெக்னாலஜி வந்து இன்னுமே வந்து அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்கனால ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். மெடிக்கல் இப்போ பெல்ட் போட்டு நம்ம செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஹார்ட் பீட். ஸோ அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப்லாம் கொடுக்குறாங்க. எது எப்படியோ பட் ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல தான் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட், இது 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த பேண்டை வியர் பண்ணிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு இது நீங்கள் ஸ்விம்மிங்கிறத டிடெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரோக் போடுவோம் தெரியுமா, நம்ம கையை தூக்கி ஸ்விம்மிங் பண்ணுறது வந்து எந்த ரேஞ்சில் பண்ணுறோம், என்ன ஸ்பீடில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாமே இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புதுசாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. இந்த அவுட்டோரில் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிக்காக வந்து கால் வந்தால் உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்கிறத காட்டுறது, SMS நோட்டிஃபிகேஷன், ஆப் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாமே இனிஷியலாக நான் யூஸ் பண்ணக்குள்ளே பார்த்தது. இது இல்லாமல் இதில் பெரிய விஷயமா எனக்கு தெரியறது அவங்களும் கிளைம் பண்ணுறது நியூ டெக்னாலஜி என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் மானிட்டரிங் தான். இவங்க சொல்கிறது படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த Huawei வந்து ரொம்பவே இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸ்லீப் மானிட்டரிங் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹார்ட்வேர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் போயிட்டு அங்கே இருக்க பேஷண்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க கூட வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த அளவுக்கு ஸ்லீப் மானிட்டரிங் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வாங்கினதுலேருந்து இன்னும் ஸ்லீப் பண்ணல, பட் இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல தான் இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஓவராலாக இனிஷியல் இம்ப்ரெஷன் எடுத்தீங்க அப்படின்னா பேண்ட் 4 வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஃபுல் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களால பார்க்க முடியுது டிஸ்பிளே பெருசாக இருக்கனால. இன்னையோட டே அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கலர் பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, ஸ்டெப்ஸ் கவுண்ட்ஸ் என்ன, ஸோ இதெல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் Mi Band 3 யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் நல்லா யூஸ் பண்ணாதான் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஹானர் 8C லான்ச் பண்ணக்குள்ளே இந்தியாவில் லான்ச் தான் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் இன்னும் அவங்க வந்து ரிவீல் பண்ணல, என்னைக்கு சேல் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்ல. என்னோட யூகம் கரெக்டாக இருந்தால் இது வந்து Mi Band 3க்கு தான் ஆப்பனண்ட்டாக அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2500 3000 ரூபாய். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ப்ரைஸில் அவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் வந்து பேங்க்வுட் வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கூப்பன் கோட் கொடுக்குறேன். வாங்கணும்னா லான்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இந்த ஒரு சின்ன அன்பாக்சிங், ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பேண்டை பற்றி உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.